போயிட்டு பார்க்க சொல்லுங்க. உத்தரப்பிரதேசல புல்டோசர் ஆட்சி, கொள்ளை ஆட்சி, கூட்டு கொள்ளை ஆட்சி. எங்க ஆட்சி எல்லாம் கிடையாது. அது எதனா நிரூபிக்க சொல்லுங்க பாப்போம். கொள்ளை அடிக்கிறதுக்கே பிறந்து வளர்ந்து இந்த தேசத்தை தும்சம் செய்வதற்கான கட்சி அவங்க கட்சி, எங்க கட்சி கிடையாது. தேச பக்தர்கள் இங்க எல்லாம். சிவாஜி கணேசன் சாட்சியா நிக்கிறார் பாருங்க. அவர் முன்னாடி யாருன்னா பாஜக ஒருத்தர் சொல்ல முடியுமா? தேச பக்தர். சீனா போர்ல சிவாஜி கணேசன் எல்லைக்கே போயிட்டு அங்க போயிட்டு கலை நிகழ்ச்சி நடத்தினவர், பணம் கொடுத்தவர். அந்த அம்மா கமலம்மாளுடைய தாலியை தவிர, அவருடைய மனைவி கமலம்மாள் தாலியை தவிர அங்க இருக்கிற நகையெல்லாம் தேசத்திற்காக கொடுத்தவர் சிவாஜி கணேசன். பிஜேபி, RSS, இந்து முன்னணி ஒருத்தனை சொல்லுங்க. இவர்கள்லாம் தங்கத்தை திருடுறவங்க. எங்க கட்சியில இருக்கிறவங்க தங்கத்தை கொடுக்கிறவங்க. இதுதான் எங்க கட்சிக்கு அவங்க கட்சிக்கு உள்ள வித்தியாசம். திருடர்கள் அவங்க எல்லாம். இந்த தேசத்தை கொள்ளையடிக்க வந்தவர்கள். யூபிஎஸ்சி தேர்வுல பெரியார் குறித்து சர்ச்சை ஜாதி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதாங்க இதெல்லாம் கலவர பூமி ஆக்குவதற்கான ஒரு திட்டங்களா செஞ்சுட்டு வராங்க. இப்போ எந்த காலத்துல பெரியார் தன்னை நாயக்கர்னு போட்டுட்டாரு. ஒரு பரிணாம வளர்ச்சி ஒரு காலகட்டத்தில் மாறுறாங்க. காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய தலைவரா இருந்தார் தந்தை பெரியார். பிறகு திராவிட கழகத்தை தொடங்கினாரு. அது ஒரு பரிணாம வளர்ச்சி. அடுத்த கட்டத்துக்கு தமிழருடைய வாழ்க்கையில ஒளியேற்ற வேண்டும், குறிப்பா ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களை வாழ்க்கைக்காக போராட வேணும் அப்படின்னு சமூக நீதிக்காக போராடினவர். ஒரு காலகட்டத்தில் ஒரு பரிணாம வளர்ச்சி. எந்த காலத்தில் அவர் தான் நாயக்கர்னு கமெண்ட் அடிச்சுக்கினாரு. அது வேணும்னு கலவரமாக்குறதுக்கும் குத்தி காட்டுவதற்கும் இவர் நாயக்கர் சாதி அரசியலை பண்றது பிஜேபி. சாதியமா பிரிக்கணும், மதமா பிரிக்கணும், மொழியா பிரிக்கணும், இந்த நாட்டை துண்டாடணும். அதான் RSS உடைய அஜெண்டா. ரொம்ப கனவு கண்டுட்டு இருக்காங்க. அந்த கனவு காணும் தலைவர்களுக்கு சொல்றோம், இந்தியா கூட்டணியை தமிழ்நாட்டில் எந்த கொம்பன் வந்தாலும் அசைக்க முடியாது. இது உறுதியான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களுக்கான கூட்டணி, தமிழ்நாட்டை கடந்து இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற கூட்டணி. இந்த கூட்டணி இரும்பு கோட்டை, எஃகு கோட்டை போன்ற கூட்டணி. அந்த பகல் கனவு காண வேண்டாம். அப்படி பகல் கனவு காண்றவங்களுக்கு திருநெல்வேலி அல்வா தயாரா இருக்கு, கொடுத்துருவாங்க எல்லாம். பாஜக என்பது பெண்களுக்கு எதிரான கட்சி. பாஜக RSS உடன்கட்டை ஏறுவதை எந்த காலத்துல நம்ம முறியடிச்சோம்? உடன்கட்டை சதி. ஆனா அந்த சதியை ஆதரிச்சு நாடாளுமன்றத்தில் பாஜக உறுப்பினர் பேசினாரா இல்லையா? பேசினார்ல. சதி வேணும், உடன்கட்டை வாப்பன பிற்போக்குவாதிகள் அவங்க எல்லாம். அக்கா தமிழிசைக்கு விபரம் தெரியாம பேசிட்டு இருக்கு. அதெல்லாம் படிக்கணும். சதி என்ன, உடன்கட்டை என்ன. இப்ப அக்கா அதையே ஆதரிச்சிருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டு பெண்கள்லாம் இறக்கும் போது நீங்க எல்லாம் ஏறுங்கன்னு பாஜகவும் RSSம் சதியை கொண்டு வருவாங்க. அதை தானே பாஜக உறுப்பினர் பேசினாரு. சதி வேணும், உடன்கட்டை வேணும், பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க கூடாதுன்னு. அதனால பாஜக என்பது ஒரு வித்தியாசமான கட்சி. மக்கள் புரிந்து இருக்கிறார். தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலமா புரிஞ்சிட்டு. தேசிய கட்சியுடைய நாங்க எஃகு கோட்டை மாதிரி உறுதியா இருக்கோம். இந்த கூட்டணியை யாரும் அசைக்க முடியாது, உடைக்க முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.